அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக, வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச, நான் படிச்ச கேட்ட ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாரத்துல 2 நாள் இந்த வீடியோ நமக்கு யூடியூப் வழியா வருது. கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இந்த வீடியோஸ் இருக்கும். இந்த வாரம் நம்ம பார்க்குற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல நாம் அப்படின்றது தனிநபர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். என்னதான் நமக்கு ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள், மனைவி, அம்மா, அப்பா அப்படின்னு எல்லாமே இருந்தாலும் நீங்க எப்பவுமே ஒரு தனியாள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய லைஃபுக்காக நம்ம உழைக்க முடியும். ஏன்னா கடைசி வரைக்கும் வரப்போறது நம்ம கூட நம்ம மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நம்முடைய நிழல் கூட நமக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் எதுவுமே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம கூட நம்ம மட்டும்தான் இருக்க போறோம்ன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதை புரிய வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை இன்னைக்கு சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரி, அரசு அதிகாரி, தனி ஒண்டி கட்டவர். அவர் 20 வருஷமா தனியா தான் இருக்காரு. அரசுல ஒரு நல்ல சேலரி, நல்ல ஒரு வருமானம் வாங்கக்கூடிய ஒரு நபர். தனியா இருக்கிறதால தனியா அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சமையல்காரரை கூட வச்சுட்டு டிராவல் பண்றாரு. அந்த சமையல்காரர் டெய்லி கொடுக்கறது எல்லாமே வெரைட்டியா ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கனு, இது மாதிரி ரெகுலராகவே வடை, பாயசம், இது மாதிரி தடபுடலாக தான் இருக்கும் அவருடைய சாப்பாடு, அந்த அரசு அதிகாரியுடைய சாப்பாடு. அவருடைய வயசு அதிகமாக ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார். ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு சமையல்காரரை கூப்பிட்டு சொல்றாரு, இது மாதிரி ஐயா, நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன், இதுக்கு மேல பெருசா எனக்கு சம்பளம்லாம் கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஆனா பென்ஷன் தான் வரும். அதால என்னுடைய பென்ஷனுக்கு ஏத்த மாதிரி சமையல் செய்யணும். அதால தடபுடலா சமையல்லாம் செய்ய வேணாம். இனிமேல் சிம்பிளா ஒரு காரக்குழம்பு, இல்ல ஒரு சாம்பார், இல்ல ஒரு ரசம், இது மாதிரி தினமும் ஒரு குழம்பு வச்சா போதும். முன்னாடி செய்யற மாதிரி நான்வெஜ் எல்லாம் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது, வடை பாயாசம் எல்லாம் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமா ஒரு சமையல்காரரும் தினமும் அவருக்கு வடை பாயசம்லாம் இல்லாமல், சிக்கன் மட்டன்லாம் இல்லாமல் தினமும் சிம்பிளாக ஒரு குழம்பு அந்த மாதிரி வச்சு கொடுக்குறாரு. இவரும் சாப்பிட்றாரு. ஒரு 15 நாள் 20 நாள் ஆச்சு. ஒரு நாள் சமையல்காரரை தேடி சாப்பிட்டு முடிச்சுட்டு சமையல்காரரை தேடி போறாரு. சமையல்காரர் பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவர் போய் பார்க்கும்போது சமையல்காரர் என்ன சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா, மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு. 65 வச்சு சாப்பிட்டு இருக்காரு. இவருக்கு பார்த்தவொடனே தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன் சமையல்காரரே, நான் உங்ககிட்ட சொன்னேன், பெரிய அளவுல வரும்படி கிடையாது, நமக்கு சம்பளம்லாம் இல்லை, அதால இனிமேல் பென்ஷன் தான், அதால நீங்க சமையலை சிக்கனமா செய்யணும்னு சொன்னா நீங்க பாட்டுன்னு மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 சாப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்டார். கேட்டவொடனே அந்த சமையல்கார் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, ஐயா, ரிட்டையர்மெண்ட் நீங்க தான் ஆயிட்டீங்க, ரிட்டையர்மெண்ட் நான் ஆகலை அப்படின்னு சொன்னார் அந்த சமையல்கார். இது பாருங்க, இது கேட்ட ஒரு நகைச்சுவையா இருக்கிற மாதிரி ஒரு கதையாக இருந்தாலும் இந்த கதையில இருக்கக்கூடிய அர்த்தம் மிகப்பெரிய அர்த்தம். வாழ்க்கையில நம்ம மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்போம். அப்போ நம்முடைய நிலைமை அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நிலைமை மற்றவர்களை பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நிலைமை நம்மளை மட்டும்தான் பாதிக்கும், மற்றவர்களை பாதிக்காது. அப்போ எப்பொழுதுமே சரி, நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லது. நம்மளுடைய நிலைமையால மற்றவர்களுடைய நிலைமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பான விஷயம். இது குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பாதிக்கப்பட போறது, ஃபர்ஸ்ட் நபரா பாதிக்கப்பட போறது நம்ம மட்டும்தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற உறவுகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்துக்கணும். அவர்களுடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றது அது அவர்களுடைய சம்பாதியத்தை பொறுத்து, அவர்களுடைய அணுகுமுறையை பொறுத்து, அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்து தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். நம்முடைய வாழ்வியல்ன்றது நம்மை பொறுத்து, நம்முடைய சம்பாதியத்தை பொறுத்து, நம்மளுடைய நம்ம வாழ்க்கை முறையை பொறுத்து மாறுபடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வேற இது வேறன்றது தெளிவா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சு பார்க்க கத்துப்போம். பிரிச்சு பார்க்க கத்துக்கிட்டா கண்டிப்பா மற்றவர்கள் மீதும் நமக்கு ஒரு சிம்பத்தி அப்படின்றது கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதால கரெக்டா பிளான் பண்ணி மற்றவர்களை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.